எல்லோருக்கும் வணக்கம். இப்ப நாம நம்முடைய 3 முறை ஓம் சொல்லிட்டு நம்முடைய திருக்குறள் பயணத்தை தொடரலாம். Sit erect, palms over the lap facing the ceiling, spine erect with a beautiful smile. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Oh, oh. Another deeper breath. Oh, oh. Another deeper breath. Oh, slowly and gradually open your eyes. ஒரே நிமிஷங்க, ஒரே நிமிஷம். ஹலோ, காதுப்பா இப்படிதான் ஆரம்பிச்ச செஷன் நானு. I have kept it open. You can directly enter in. Okay. నాకు ఇప్పుడుదా వినిందిపా. Take care. Sorry for the interruption. So இப்ப நாம தொடர்ந்து நம்முடைய திருக்குறள் பயணத்தை தொடரலாம். இப்ப நாம போன முறை வாய்மை என்று பார்த்தோம். திருவள்ளுவர் நீங்க துறவரவியல் அந்த வயசுக்கு வந்துட்டீங்க, திருப்பி திருப்பி சொல்ல விரும்பல. துறவரவியல் என்ற ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய முழு கவனமும் நான் யாருங்கிற ஒரு தேடுதல் தான். தானமும் தவமும் இது ரெண்டு தான் வாய்மையிலையும் திருவள்ளுவரும் சொல்றார், ஔவையார் பிராட்டியும் சொல்றார், எல்லா ஞானிகளுமே சொல்றார். ஏன்னா ரெண்டு தான் முக்கியம். தானம்ங்கிறப்ப நம்மை போல் பிறரை பாவித்தல், பிறரை நடத்துதல், பிறரை நம்முடன் அணைத்து செல்லுதல். குछ जान के चलो, कुछ मान के चलो, सबके गले में हाथ लगा के चलो. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியமே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சரியா இருக்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்டு பெறணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அவங்களுக்கு எனக்கு தெரியாது எவ்வளவோ இருக்கலாம். நீங்க சொல்றச்ச அதை பணிவோட நான் தெரிஞ்சுக்கணும். அது போலவே எனக்கு தெரிஞ்ச உங்களோட பகிர்ந்து. அப்போ அதுதான் அதுதான் தானம். அதே போல எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறது. உணவு முதற்கொண்ட உணர்வுகள் வரையில் நான் வேறு நீங்கள் வேறு அல்ல, பாத்திரங்கள் தான் வேறு, இருக்கக்கூடிய அமுதம் ஒன்றுதான் என்ற நிலை ஏற்படும் பொழுது அங்கே நான் எனக்கு என்னுடைய எனது என்ற நிலை மாறிவிடுது. அதே போல தவம், நான் தான் இந்த உடலா, நான் நான் என்று சொல்கிறேனே, இது மாயாவா, இது இது ஒரு கற்பனை, காணல் நீரா, இது என்ன, இது உண்மையா பொய்யா? அப்படி என்றால் நான் சொல்லக்கூடிய வேலைகளை என் உடம்பை கேட்பதில்லையே, ஏன்? அப்பொழுது நான் இந்த உடம்பிற்கு அப்பாற்பட்டவன். ஒன்றா நான் சொல்வதை என் உடம்பு கேட்க மாட்டேங்குது, இல்லை என் உடம்பு என்ன சொல்றது நான் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. ஆக எனக்கும் உடம்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ரெண்டு பேரும் சேம் கிடையாது. சிம்பிள் லாஜிக். நான் சொல்றதே உடம்பு கேட்க மாட்டேங்குது, ஏன் உடம்பு சொல்றதை நான் கேட்க முடியும். அப்போ எனக்கும் இந்த உடம்புக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்கு. there's a difference, there's a kind of a distance. அப்போ நான் சொல்ற உண்மையான நான் யார் என்ற ஒரு கேள்வி வரும். இது ரெண்டு தான் நம்முடைய உயர்ந்த நிலைக்கு நம்மளை எடுத்துட்டு போகும். இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, கஷ்யப் கஷ்யப்புங்கிற ஒரு மாணவன். அவனுக்கு புத்தாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. அவனுக்கு ஒரு 18 வயசு இருக்கிறச்ச அவன் எப்படியாவது புத்த விகாரத்தை சேர்ந்து புத்தரோடவே ஐக்கியமாகணும், புத்தர் நிலையில் இருக்கணும் அப்படின்னுட்டு அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நேரா ஒரு புத்த விகாரத்துக்கு போறான். புத்தர் பிரான் இருக்கிற இடத்துக்கு. அங்க போன உடனே எல்லாரும் பாக்குறாங்க, நீ யார் சின்ன பையன்? இல்ல நான் புத்தரை பார்க்கணும், அவர்கிட்ட ஆசைகள் வாங்கணும். புத்தரை பார்க்கறது அவன் சுலபம் கிடையாது. நீ என்ன செய்யணும்? இல்ல இந்த நிலையிலே இருந்து இந்த புத்த விகாரத்திலே சேர்ந்து நானும் ஒரு சன்னியாசியாகி புத்தரை போல் ஞானம் அடைய வேண்டும் சொல்றான். அப்ப அனந்தா அனந்தா புத்தரோட சித்தப்பா. அவர் புத்தர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருக்கார்.
ஏன்னா புத்தரோட பெரியவர். அதனால புத்தர் சொல்றாரு, என்ன உனக்கு வேணும்னு சொல்லுங்க. நீ எங்க போனாலும் நான் கூட வருவேன். நீ யார் கூட என்ன பேசினாலும் நான் கேட்பேன். இதுக்கு நீ எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். என்ன தூரம் வைக்கக் கூடாது. புத்தர் சரி இதுல போய் என்ன இருக்கு? நீங்க என் கூடவே இருங்க. என்ன பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு என்ன ஒழிவு மறைவு அப்படின்னு ஒத்துக்கிறார். அது அவர் கொஞ்சம் சுப்ரீமசிய தருது. ஒரு கெத். நான் தான் புத்தருக்கு ரொம்ப க்ளோஸ். என் பேச்ச புத்தர் கேட்பார். அவர் தான் பார்க்கிறார். டேய் சின்ன பையா, புத்தர பார்க்கிறது சுலபம் கிடையாது. நேரா போ, சமையல் அறைக்கு போ. அங்க போய் முதல்ல வேலைகள் ஆரம்பி. உனக்குன்னு ஒண்ணு ஸ்டாண்டர்ட பார்த்து தான் நான் புத்தர பார்க்க அனுமதிப்பேன். சொன்னோனே நான் ஏத்துக்கிறேன். இதுபோல் 1 வருடம் இல்ல, 2 வருடம் இல்ல, 7 வருடங்கள் சமையல் அறையில் அந்த கஞ்சியை கலக்கிறதிலேயே அவர் நேரம் போகும். பெரிய இந்த கொப்பரம்பாங்க. வெல்லம்லாம் தேங்காய் கரும்பு பால்ல காய்ச்சது. கொப்பரன்னு கிராமத்துல பார்த்தா தெரியும். அத கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அது வெல்லமா கட்டி பிடிக்கிற மாரி இதாகும். சுண்டும். அதுபோல இந்த கஞ்சிய கலக்கிறது தான் வேலை. சுத்தி வருவான். அது ஒரு கலைய வச்சுக்கிட்டு கலக்கறத வச்சுக்கிட்டு. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் புத்தருடைய சிந்தனை, அதே நேரத்துக்கு தனக்கு குடுக்கப்பட்ட வேலைய சின்சியரா பண்ணிக்கிட்டு அப்போ அனந்தர் பார்க்கிறார் ஒரு நாள். சரி, முதல்ல சத்சங்காவது எனக்கு கூப்பிடலாம். புத்தர் பெருமான் ஒரு பொதுக்கூட்டத்தில் தன்னுடைய உபன்யாசத்தை நிகழ்த்தும் பொழுது, அதை கேட்கக்கூடிய வாய்ப்பை இந்த பையனுக்கு தரலாம். டேய்! இன்னைக்கு சாயங்காலம் வந்துரு. புத்தர் பெருமான் பேசப் போறார். அந்த கடைசி பெஞ்சில உட்கார்ந்துக்கோ ரோல. அவர் பேசுறத கேளு. அப்புறம் என்கிட்ட வா. நான் என்ன மேற்கொண்டு செய்யறேன்னு சொல்றேன். அப்பவே புத்தருக்கு 93 வயசு ஆயிடுறது. எல்லாரும் பேசிக்கிறாங்க. இவருக்கு அப்புறம் யாரு? இவருக்கு அப்புறம் யாரு? இவருக்கு அப்புறம் யாருன்னு. அப்போ புத்தர் பெருமான் அந்த அரங்கத்துக்கு வர்றார். அவர் கையில ஒரு ரோஜா பூ. அவர் உட்கார்ந்துட்டு இந்த ரோஜா பூவையே பார்த்துட்டு இருப்பார். அழகா பார்த்துட்டு இருப்பார், ரசிப்பார். அத கஷ்யப் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு கூட்டத்துல வர தலைவர் ஒரு 5 நிமிஷம் பேசாம எதையோ பார்த்துட்டு இருந்தா, நமக்கெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சலசலப்பு வரும். எப்படா பேசுவாரு? எப்ப ஆரம்பிப்பாரு? இவர் பேச ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா, நம்ம சும்மாவே இருக்காரே. இவர் என்ன பேசுவாரா மாட்டார்ன்னு பல கேள்விகள் நமக்குள்ள வரும். ஒரு சலசலப்பு ஏற்படும். ஒரு பொறுக்காத தன்மை ஏற்படும். தேர் பி எ ஃபீவரிஷ்னஸ். எப்படா பேசுவாருன்ட்டு. இது காமன் மனித இயல்பு. அப்போ எல்லாருக்கும் மிஞ்சி கஷ்யப் கலகலான்னு சிரிப்பான். அது ஒரு பெரிய எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. யார்ரா சிரிக்கிறதுன்னு. அப்ப புத்தர் இவன பார்த்து கூப்பிடுவார். என்கிட்ட வா. இந்த பையன் பயந்துட்டே போவான் புத்தர்கிட்ட. புத்தரை பார்த்துட்டு, மகா கஷ்யப் அப்படிம்பார். புத்தர் பெருமானுக்கு அடுத்தபடியாக அவர் வாரிசாக தேர்ந்தெடுக்கப்பட்டது கஷ்யப் என்ற 26 வயது இளைஞன். எல்லாருக்கும் ஒரே பொறாமையாயிடும். யாருடா இவன் இத்தனோண்டு பையன். இன்னும் சமையல் கட்ட கூட வேலைய கத்துக்கல. இதுக்குள்ள மகா கஷ்யப்ங்கிறானே. எல்லாம் வர்றாங்க. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா என்ன பண்ண நீ? எனக்கு தெரியாது. ஏன் சிரிச்ச நீ இப்ப என்ன அர்த்தம் இல்லாம? இல்ல புத்தர் அழகையே பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நிலையில அந்த ரோஜாப்பூ புத்தர் ஆயிட்டாரு. புத்தர் ரோஜாப்பூ ஆயிட்டார். எனக்கு புத்தருக்கும் ரோஜாப்பூவுக்கும் வித்தியாசமே தெரியல. அந்த சந்தோஷத்துல, பரவசத்துல எனக்கு தெரியாம நான் சிரிச்சுட்டேன். அதுதான் தன்மயமாதல். எல்லாவற்றிலும் எல்லாவற்றுக்குள்ளும் மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல். அற்புதமான பாடல். திருமலர் திருமந்திரம். ஆக ஒரு குழந்தைக்கு யானை பொம்மைய பார்த்தா அது யானை பொம்மை இல்ல. அது யானை. முழுமையா அது யானை தான். அந்த யானையை கட்டி பிடிச்சுக்கோ, குளிப்பாட்டும், அது பண்ணி இழுத்துட்டு போக பண்ணணும், என்னமோ பண்ணும். அதுக்கு முழுமையா அது யானை. அவங்க அப்பாவுக்கு அது ஒரு மரக்கட்டை, மர பொம்மை. மரத்தை மறைத்தது மத யானை. குழந்தையை பொறுத்தமட்டு. அவங்க அப்பாவுக்கு மரத்தில் மறைந்தது மாமத யானை. அதுபோல இந்த பரத்தை மறைத்தது பார் முதல் போதம். அந்த பரம்பொருளை மறைத்து தனக்குள் அடக்கிக் கொண்டிருப்பது இந்த ஐம்பெரும் பூதங்கள். பரத்தில் மறைந்தது பார் முதல் போதம். அந்த பரம்பொருளிலேயே தன்மயமாகி ஒன்று இருப்பதுதான் அந்த ஐம்பெரும் பூதங்கள். என்ன அற்புதம் சார்! அற்புதம் சார்! அற்புதம் சார்! அது உணர்ச்சியே நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரு. தெள்ள தெளிவா தெரியுது. பார் முதல் பூதம் நமக்குள்ளதான் இருக்கு. கண்ணா, மூக்கா, காதா, உணர்வுகளா? அப்ப அதுதானே பரம்பொருள். அப்ப பரம்பொருளை தேடுறதுக்கு வெளியே போக வேண்டாம். வெளியே போக எங்க? வெளியவே தேடவே வேண்டாம். உள்ள போனாலேயே தானா வரும். அது போலத்தான் மகா கஷ்யப் பண்றது.
எதுக்காக என்ன ஒரு நிலையில ஒன்றுபட்ட நிலை, அதுதான் துறவற நிலை. துறவரவியலை நம்மள திருவள்ளுவர் ரொம்ப அழகா கூட்டிட்டு போறார். அதுக்கு என்ன நம்ம பண்ணணும், என்ன முயற்சிகள் எடுக்கணும்? முதல்ல அருளுடைமை, அதுக்கு அடுத்தது புலால் மறுத்தல், அதுக்கு அடுத்தது தவம், அதுக்கு அடுத்தது கூடா ஒழுக்கம். யாரோட நம்ம நம்முடைய பிராண சக்தியை வீணாக்க கூடாது. அடுத்தது கடினாமை, இருக்கிறதே ஜாஸ்தி. வஞ்சித்தனம் என்னத்தை பண்ண போறோம்? அதுக்கு அடுத்தது வாய்மை. இப்ப அதுக்கு அடுத்ததா நாம வெகுளாமை. கோபம் என்பதே கூடாது. கோபம் வர்றச்சே நம்முடைய எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா கோபம் வரைச்சே மண்டை டப 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 டபா நடிச்சுக்கும், தலை சூடாயிடும், நெற்றி போட்டு படபடக்கும், தலைவலி வரும். அதற்கு காரணம் your prana is drained like anything. Because when you get angry, your adrenal starts secreting. இவன் என்ன பண்ண தொலைக்கிறான், நம்ம சொல்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் படவா. இவன் என்ன பண்ணா போறோம் கடகட உங்க உடம்பாடு, உன் உடம்பாடுதோ இல்லையோ, நம்ம உடம்பு ஆட ஆரம்பிக்கும் கட 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 கடான்னு. அப்ப என்ன எனர்ஜி, யூ பிகம் த சூப்பர் ஹியூமன், சூப்பர் பர்சன். அந்த அட்ரினல் மேக்ஸ் யூ சூப்பர் உமன், சூப்பர் மேன். ஒரு குத்து விட்டா என்னன்னு தோணும். ஃபைட் ஆர் ஃப்ளை, they are the only two choices anybody can. In any critical situation, either you can fight, taking it as challenge, or just fly, ஓடி போயிடு, avoiding it. This is the human nature. அப்போ நாம இருக்கிறது அந்த கோபத்தில் நம்முடைய பிராண சக்தி சர்ன்னு இறக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா டயர்ட் ஆயிடும், வீக் ஆயிடும். அப்படியே ஏசி சேர்ல படுத்துக்கிட்டு என்னடா தலைவலின்ட்டு இவனை போய் இவன் கூட இந்த செவுத்துல முட்டிக்கிட்டமே, இவன்கிட்ட செவுத்துல முட்டிக்கிட்டு தோணும். சோ தீஸ் ஆர் த நேச்சுரல் அக்கரன்ஸ். எதுக்கு நம்ம பிராண சக்தியை வீணாக்குவானே? ஒரு காரணத்தை கருத்தை சொன்னான அவனை பொறுத்த மட்டும் 100% அது ட்ரூ. அவனுடைய கண்ணோட்டத்துல அது 100க்கு 100 நிஜம். திருடனுக்கு அவன் திருடுறது நியாயம். நம்ம திருடுறது தப்புடனா அவன் தெரியாது, இதான் ரைட். அதனால அவனை மொரட்ட குதிரையை வழி கொன்ற மாதிரி ஹிதோபதேசத்தை கொண்டு வர முடியுமே ஒழிய நம்மளால அவனை எதிர்கொண்டு நம்முடைய நிலையை அவன் கொண்டு வர வைக்க முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா ரேஸ் பைக்ல அந்த மவுண்ட் அண்ணா சாலையிலையும் சரி, கத்திபாரா ஜங்ஷன்லையும் சரி, சர்ற புறன்னு பரப்பானுங்க பசங்க. அப்படி தோணும், கீழே இந்த கையகளை உடச்சு என்னடா பண்றது? அதுதான் கரெக்ட். அவனை பொறுத்த மட்டும் புரிய வைக்க முடியாது. நம்ம செய்ய வேண்டியது பிரார்த்தனை, ஐயோ அந்த பையன் பத்திரமா வீடு சேரிப்பான். ஆக வெகுளாமை, கோபம்னு ஒரு நம்முடைய சக்தி தானாவே கீழறங்க ஆரம்பிக்கிறது. நம்ம வெத்து உடம்பா மாறிடும். இது மிக மிக முக்கியமான உதாரணம். விஸ்வாமித்திரர், அவருக்கு சரண கோபம் வரும். அவருக்கு ராஜ ரிஷி, அந்த அந்த சத்திரிய ரத்தம் அவருக்குள்ள இருக்கிறதுனால அவர் மக சக்கரவர்த்தி இல்லையா? அப்போ தமஸ் ரஜஸ் சாத்விக், அந்த ரஜஸ் அவருக்குள்ள நிறைய இருக்கிறதுனால, அந்த ரஜோகுணம் இருக்கிறதுனால தீமைய பொய்மைய ஒத்துக்கவே மாட்டார். அதனால பட்டப்பாடு ஹரிச்சந்திரன் அவர் கையில மாட்டிட்டு. ஆக ராஜரிஷி விஸ்வாமித்திரன் சொன்னாலே ரொம்ப கோபக்காரர் தான். அது அவ்வளவுக்கு அவ்வளவு குணமும் உடையது. குணம் என்னும் குந்தேறி நின்றார் வெகுளி கணனையும் காத்தது. இப்போ அந்த வெகுளாமையை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றார் பாரு. முதல் குறள், செல் இடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கில் என் காவாக்கல். இப்போ உங்க கோபம் யார்கிட்ட செல்லுபடியாகும்? உங்க மனைவி கிட்ட செல்லுபடியாகும், உங்க உறவினர்கிட்ட செல்லுபடியாகும். உங்களுக்கு மேல யார் மரியாதை வச்சிருக்காங்களோ, உங்க பேச்சுக்கு யார் கேட்பாங்களோ அவங்கதான் உங்க கோபத்தை புரிஞ்சுக்க முடியும். ரோட்ல போறவங்க கோபப்பட்டா ஏய் போயா அப்படின்னு போயிட்டா இருக்கும். அதுதான் குரல். அப்ப நீ உன்னுடைய கோபத்தை எங்க செல்லுபடி ஆகுதோ அங்கதான் காட்டுற. அவங்களும் சரி இந்த ஆளை பொறுத்துட்டு போனோம், புருஷன் ஆயிட்டான், தம்பி ஆயிட்டான், பையன் ஆயிட்டான்னு பொறுத்துப்பாங்க. அல்லிடத்து உன் சின்னமா கோபம் செல்லுபடி ஆகாத இடத்துல நீ கோபப்பட்டா என்ன, கோபப்படாட்டி என்ன, யார் கேர் பண்றா ஒண்ணு அப்படின்ட்டு உங்களை எள்ளி நகையாடுகிறார். அப்போ அங்கேயே உன்னை யாரும் கேர் பண்ணல, இங்க ஏன் ஒருத்தரத்துக்கு வருத்தத்துக்கு கொண்டு வர்றேன், கோபப்படாம இரேன் அப்படின்னுட்டு ரொம்ப அழகாக இங்க திருவள்ளுவர் சொல்றார். செல் இடத்து காப்பான் சினம் காப்பான். ஆக எங்க நீ கோபம் காட்ட முடியுமோ அங்க கோபம் காட்டாம
என்ன காரணம் நின்னு நிதானிச்சுன்னா, நீ மனுஷன். அங்க தாம் தூம்னு குதிச்சு எல்லாரையும் போட்டு நசுக்கிட்ட. கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆனா, உனக்கு செல்லுபடி ஆகாத இடத்துல உன் கோவம் காட்டினவன பத்தி யார் கேர் பண்ண போறா? அப்படின்ட்டு கைய கட்டி சிரிக்கிறார். செல் எடுத்து காப்பான். எங்கு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த உரிமையும் வலிமையும் இருக்கிறதோ, அங்கு அதை வெளிப்படுத்தாமல் பொறுமை காப்பவனே அருளாளன் ஆவான். அங்கதானே காட்டக்கூடிய உங்க பையன், சின்ன குழந்தை, தங்க, உங்களுடைய அண்ணன், அப்பா, அம்மா, அங்கதான் உங்க கோபம் செல்லுபடி ஆகும். ஏனென்றால் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறார். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்குதான் கோபம் வரும். எங்கே உரிமை இருக்கிறதோ அங்குதான் கோபம் வரும். அந்த அன்பு உரிமை உன்கிட்ட தான் நீயும் கோவப்படும். ஆனா எங்கே அல்லிடத்து காக்கின் என் காவாக்கல்லன். அதே சமயம் எந்த ஒரு இடத்தில் உன் கோபத்தை வெளிப்படுத்த முடியாதோ அங்கே உன் கோபத்தை வெளிப்படுத்தினால் என்ன, வெளிப்படுத்தாவிட்டால் என்ன? கோபத்தை கட்டுக்குள் வைத்தால் உன் சுயமரியாதை காப்பாற்றிக் கொள்ள முடியும். வெளிப்படுத்தினால் 1க்கு 2ஆக அதன் விளைவு இருக்கு. ஆமா, டேய் பைத்தியக்காரன், நல்ல நாளும் அதுவும் அந்த கோபப்படுறது ஆள வெளியே தள்ளியா அப்படிமா. ஆக இந்த முதல் பாடலில் கோபத்தை அடக்காமல் அதனுடைய பின் விளைவுகளை நினைக்காமல் யார் கோபப்படுகிறானோ அவன் தன்னை இழந்தவன் ஆகிறான். பொறுமை காப்பவன் அருளாளன் ஆகின்றான். அற்புதமான பொருள் சார். செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கிலேன் காவாக்கான். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடம் அற்புதமானது. இதுதான் ஒரு அற்புதமான கதை. நம்ம இனியும் சொல்லியிருக்கேன். ஒரு புத்தர் பெருமான் கிட்ட ஒரு சீடன் இருக்க. பணக்கார வீட்டுக்கு ஒரே வாரிசு. அந்த அப்பா பெரிய வியாபாரி. நல்ல வைர வியாபாரி. இவன் எப்ப பார்த்தாலும் புத்தர் பின்னாடியே சுத்தின்னு இருப்பான். டேய் பேச்சு கேளுடா, வியாபாரத்தை பாருடா, கிடையாது, நான் புத்தர் பெருமான் தான் எனக்கு மகன். இவன் பையன் மேல கோவத்தை காட்ட முடியல. புத்தர் மேல கோபம் வருது. ஒரு நாள் புத்தர் தன்னுடைய சீடர்கள் புனைச்சோட வரச்ச போய் கண்ணாபுனான்னு திட்டுறாரு புத்தரை. ஒன்னும் புரியல. பாக்குறார். அவர் ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். என் தாங்கள் இதனைய உரைக்க மாட்டேங்க திட்டினா கூடன்ட்டு காரி அவர் மீது உமிழ்கிறார். இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல். புத்தர் பெருமான் பொறுமையா அதை தொடச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்க. தாங்கல. வீட்டுக்கு வந்துடுறான் விடு விடுன்னு. அப்புறம் ராத்திரி படுத்துக்கிறச்சு எனக்கு என்னவோ தோணுது. என் பையனை நான் கண்ட்ரோல் பண்ணாம அவர் ஐயோ பாவம் கேஸ் அவர் மேல கோவத்தை காட்டினேன்னு அவர் என்ன நினைச்சிருப்பாரு. என்ன இருந்தாலும் பெரியவராச்சே, ஒரு பப்ளிக்ல எல்லாரும் முன்னாடி செஞ்சிருக்கலாமா, தப்பு இல்ல அப்படின்ட்டு அவனுக்குள்ள அவன் மனசு குறுக்கு இருக்கு. தன்னெஞ்செறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சொல். அடுத்த நாள் காலையில நேரா புத்தர் கிட்ட போயிட்டு வணங்குறேன். ஐயா, நான் செஞ்சது ரொம்ப தப்பு. இல்லையே, நேற்று இருந்தது வேற, இன்னைக்கு இருக்கிறது வேற. நேற்று இருந்தவன் இன்று இல்லையே, இன்று அருளாளன் அல்லவா என் எதிரே நின்று கொண்டிருக்கிறார் சொன்னப்ப அவர் கண்கள்ல கண்ணீர் வடிகிறது. அவர் சொல்லுவார், இந்த இடத்தை தவிர உயர்ந்த இடம் என் மகனுக்கு எது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக கோபம் என்பது ஒரு நிலையில் கண்ணு மண்ணு தெரியாம சொல்லுவாங்க. ஏன்டா கண்ணு மண்ணு தெரியாம கோவப்படுற? கண்ணுன நம்முடைய அவேர்னஸ் உணர்வுகள், மண்ணுன நீ இருக்கக்கூடிய இடம். கண் இது கிடையாது. கண்ணு என்றால் உங்களுடைய அவேர்னஸ். அக்கம் பக்கத்தில் என்னோட இடம் பொருள் ஏவல் தெரியாம இருக்கு. மண்ணு உன்னுடைய உரிமையான நீ நின்று பருவுடலில் நின்று கொண்டிருக்கிறாய். எல்லா நிலைகளையும் இழந்து உன்னை நீ இழக்கிறாயே என்பதுதான் அற்புதம். கண்ணு மண்ணு தெரியாம கத்தறையே. ஆக செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், நல்லிடத்து காக்கின் என் காவான். அந்த வியாபாரிக்கு அவன் மேலேயே அந்த ஒரு அவமானம், ஒரு குற்ற உணர்வு வரும். ஆக கோபத்தினால் மிஞ்சியது என்ன? வருத்தமும் அதனால் வரக்கூடிய துன்பமும். 2வது குறள். அது முதல் குறளில் கோபத்தை அடக்காமல் அதன் பின் விளைவுகளை நினைவில் கொண்டு பொறுமை காப்பதே நல்லது என்று வள்ளுவர் கூறும். அடுத்தது, செல்லா இடத்து சினம் தீது செல் இடத்தும் இல் அதனின் தீய பெற. அதே முதல் குறள் விரிவாக்கம். செல்லா இடத்து சினம் தீது செல் இடத்தும் இல் அதனின் தீய பெற. சினம் செல்லா இடத்து தீது. சினம் செல்லுபடியாகாத இடத்து. உன் கோபத்துக்கு மரியாதை இல்லை. நீ யாருன்னா யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. அங்க நீ போய் கண்ணாபுன்னு பேசிட்டு இருந்த, சபை அறியாமல் நீ உளறிட்டு இருந்தன எல்லாரும் உட்கார வச்சுருவாங்க, அவமானம் ஆகும்.
தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் கோபத்தை காட்டினவன் சுயமரியாதையை இழக்க நேரிட்டு நேரிடும். இயல்பு இயல்பு. யாருன்னு தெரியாம ஒரு சபையில நீ பாட்டுக்கு கெக்க பெக்கன்னுட்டு இருக்குன்னா யாரும் அவன் பைத்தியக்காரன் அப்படின்னுட்டு சுயமரியாதையே போயிடும். அதனால் அந்த இடத்தில் சினம் கொள்ள செல்லா இடத்து தீது. சினம் செல்லா இடத்து தீது. தீதுன்னா துன்பம். உன்னுடைய சினம் எங்கு எடுபடவில்லையோ அங்கே நீ சினம் காட்டினால் உனக்கு துன்பம் தான் சேரும். சுயமரியாதையை இழக்க நேரிடும். செல் இடத்தும் இல் அதனின் தீய பிற. செல் இடத்தும் எங்க உன்னுடைய கோபம் செல்லுபடியாகுமோ அங்க நீ கோபத்தை காட்டுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வருத்தப்படுவாங்க. உங்க அம்மாவை திட்டினான்னு வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு எவ்வளவு வருத்தப்படுவாங்க. என்னடா இவங்க எப்படி பெத்து வளர்த்து ஆளாக்கணும், ஒரு நிமிஷத்தை தூக்கி போட்டானே அப்படின்ற அந்த பாவம் இருக்கு இல்லையா, அம்மா அதை வெளிப்படுத்த காட்டாட்டி கூட அவருடைய விளைவுகள் மிக பயங்கரமா. கோபத்தை தன்னை விட மெலிந்தோ, நம்ம பையன் தானே, தம்பி நினைக்கிற நம்ம அண்ணன் தானே அப்படின்னு. கோபத்தை தன்னை விட மெலிந்தோரிடம் காட்டினால் அது மிகவும் பாவமா. முதல்ல நீ கேவலமானவனா இருக்க, தன்னை விட மெலியோரிடம் கோபத்தை காட்டும் பொழுது பாவத்தை தேடிக்கிற. அதை விட கேட்டை துன்பத்தை தருவது வேறு எதுவுமே இல்லை. செல் எடுத்தும் இல் அதனின் தீய பெற. அதனின் தீய பெற இல். அதை விட தீமையை பயக்கக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது. ஆக செல்லா இடத்து உன் சினத்தை காட்டினால் கேவலப்படுவாய். செல்லிடத்து உன் கோபத்தை காட்டினால் அதை விட தீய செயல் எதுவுமே இல்லை, உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் என்று வள்ளுவர் மிக அழகாக இந்த பாடலில் மிகுந்த கேட்டைத்தான் அவனுடைய கோபமானது விளைவிக்கும். கேட்டுதான் விளைவிக்கும். இதுல கொஞ்சம் டிவியேட் ஆகி ஒரு தமாஷா இருக்காது, அவர்களே தெரியும். ஒரு வண்ணம் கொஞ்சம் டேலா இருக்கு, ஒரு கழுதையை வச்சுக்கிட்டு இருக்கான். கழுதை முதுகில் தான் பொதியெல்லாம் சுமந்து துணியெல்லாம் சுமந்து விளக்கிட்டு போவான். அந்த கழுதையை ஒரு தன்னுடைய வீட்டு பின்னாடி இந்த மரத்துல கட்டி வச்சிருக்கான். அந்த கழுதை நேச்சுரலி திமிரு, ஏன்னடா காலங்காத்தம் கட்டி போட்டிருக்கிறானே அப்படின்ட்டு அது பசி, என்ன பண்ணும், அது இங்க அங்க அதை இவன் வீட்டுக்குள்ள இதை வேலை பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கம் பூதம் வருது. அந்த பூதம் கழுதையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கழுதை இங்க அங்க அலையுது, தலையை கழுதை ஆட்டிக்கிட்டு. இந்த பூதத்துக்கு பாவமா இருக்கு. ஐயோ, கழுதைக்கு ரொம்ப பசி போல இருக்குது, கழுத்தை அவுத்து விட்டுடும். அந்த கழுதைக்கு ஒரே சந்தோஷம், அவுத்து விட்டுட்டு போயிடுச்சு. இந்த கழுதை என்ன பண்ண, திவி திவிட்டு கீழே இருக்கிற வயல்ல படத்துல வயலுக்கு இறங்கி நல்ல மேய்ச்சிட்டு. இவன் பக்கத்து வீட்டுக்காரன் நிலம், அவன் பின்னாடி அவன் பொண்டாட்டி பாக்குறான். என்னடா அதை வண்ணா கழுதை நம்ம நேரத்துல மேயுது, எவ்வளவு கஷ்டப்பட்டு பயிரை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், உரம் போட்டுக்கிட்டு இருக்கோம், களை எடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த பாழா போன கழுது இப்படி பண்ணுது, இது என்ன பண்ண என்னன்னுட்டு இதுக்கிட்ட வீட்டுல இருந்து துப்பாக்கி ஒண்ணு இந்த கழுதையை சுட்டு அந்த கழுதை டமான்னு சுட்டுருவோம். இது சுட்டு டமான் சத்தம் கேக்குதான்ட்டு அவன் மண்ணா எட்டி பார்த்தான். தன்னுடைய ஒரே சொத்த அந்த கழுதை இறந்து கிடக்கு. இது யாரு கொன்னாங்க அப்படின்னுட்டு அப்படியே கத்தரைச்ச. பக்கத்து வீட்டுக்காரன் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன், நான் தான் சொன்னேன், உன் கழுதைக்கு புத்தி இருக்கா, உன்ன மாதிரி உன் கழுதைக்கும் புத்தி இல்லை, என் பயிரெல்லாம் பாரு எப்படி மேய்ஞ்சிருக்குது சொன்ன உடனே இவன் பயங்கரமா கோவம் வருது. என்னையா கழுதை சொன்னது கழுதையை சுட்டு அவன் என்ன பண்றான் பாருட்டு இவன் ஒரு துப்பாக்கி அவன் சுட்டுறான். அவன் செத்து போய் அவன் பாக்குறான் நிலத்து சொந்தக்காரன், ஐயோ என் பொண்டாட்டியை ஏன்டா கொன்ன நீன்னுட்டு அவன் துப்பாக்கி எடுத்து இவனை கொண்டு விடுறான். இவனை கொன்ன உடனே அவன் பொண்டாட்டி பாக்குறான், தலையில கை வச்சுக்கிறான். அட கடவுளே, என்னடா நடக்குது இங்க அப்படின்னுட்டு ஒரு கன்னத்து மேல கை வச்சுட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்கு. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கழுதிய செத்து போச்சு, புருஷன் செத்து போயிட்டான், அந்த பக்கம் 2 பேரும் அவுட். அப்போ அந்த பூதம் பின்னாடி வருது, அந்த பக்கம் மறுபடியும் வருதான். என்னம்மா உன் கழுதை செத்து போச்சு அப்படிங்க, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குது. ஆமா, நான் கழுதியார கட்டி போடுறதா நான் தான் கை அவுத்து விட்டேன். ஆனா பாவி, நீ யாரு நீ? நானு நல்லது செய்யற போதும் அந்த கழுதை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு, அதனாலதான் கழுதியை நான் அவுத்து விட்டேன். பாவி, உன்னாரும் அந்த வினாச்சு
அது சொல்லிச்சு, நானா கழுதை சொன்னேன். நான் செஞ்சதெல்லாம் அதனுடைய கட்ட அவுத்தோம். அது பின்விளைவுல எதுக்கு வந்தது? உங்களுடைய அர்த்தமில்லாத கோவத்தினால. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தமில்லாத உங்களுடைய வஞ்சனை. அந்த கழுதைய கொன்னவன் ஒரு கட்ட எடுத்து அடிச்சிருக்கலாம். இல்லையா? நீ அவள போய் சண்டை போட்டுருக்கலாம். இவ்வளவு கொடுமை நானும் சொல்லிக் குடுத்தேன். நான் செஞ்சதெல்லாம் கட்ட அவுத்து. அதுதான் பூதமும் பூதம் கழுதையை கட்ட வைத்த கதை. பாரமார்த்தக்கு ஒரு கதையில நான் ரொம்ப யோசிச்சேன். அதுல எவ்வளவு பொருத்தமா சொல்லியிருக்குது. நீங்க எவ்வளவு அழகா சொல்றாரு இல்லையா? செல்லா இடத்து சினம் தீது. செல்லா இடத்து சினம் தீது. இவன் கொஞ்சம் கோவப்பட்டதுனால இவனுக்கு என்ன விளைவு போச்சு பாருங்க. அவங்க அதே போல அவங்க கோவப்பட்டதுனால முடிவு என்னாச்சு? ஒரே சோகம், இழப்பு. அது முன்ன தன் மனைவி கிட்ட கேட்டிருக்கலாம். செல் இடத்து இதழில் தீது அதனை இல்ல. அதை விட தீது வேறு எதுவும் கிடையாது. ஆக அடிப்படையில கோபம் என்பது இம்மி அளவும் நன்மை தராது. இத நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவோ நியாயம் கற்பிக்கலாம். அந்த கோபத்தை எதிர்க்காதீங்க. அந்த கோபத்துக்கு பிரதிபக்ஷ பாவனா. கோபத்துக்கு கோபம் வந்த நெகட்டிவ் போல். பாசிட்டிவ் போல் இஸ் விஸ்டம். விஸ்டம். எனக்குள்ள என்ன நடக்குது? ஏன் கோபம் வருது? முதல்ல எந்த உணர்வும் நெகட்டிவ் போறச்ச 3 முழங்கு தண்ணி குடிங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ அம் டாக்கிங். முதல்ல திருப்பி டோன்ட் ஆல்வேஸ் இன்டராக்ட், டோன்ட் ரியாக்ட். பிகாஸ் we are interdependent, we are not independent. Never ever forget, we are not independent, we are interdependent. காலையில பால்காரன் வர்றதுல இருந்து நியூஸ் பேப்பர்காரன் வர்றதுல இருந்து எவ்வரி மினிட் எவ்வரி செகண்ட் we are dependent, we are interdependent, we are not independent. அதனால வேற விளைவுகள் தான் இந்த எல்லா குப்பையும். ஆக பிரதிபக்ஷ பாவனா. I told already about the energy shift. கோபத்துக்கு பிரதிபக்ஷ பாவனா விஸ்டம். அவன் தான் எதுக்கு உங்க எதிரில யார் கோவப்பட்டாலும் ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லி தரேன் பாருங்க. என்னன்னா கையை கட்டிக்கிட்டு ஒரு சின்ன குழந்தை கேட்க பெக்கன்னு கையை கால உதறிக்கிட்டு அழுது. அது ஏற்கனவே ஒரு பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு இன்னொன்று பஞ்சு மிட்டாய் கேட்குது. உங்களுக்கு தெரியாது வயிறு கட்டிடும்ட்டு வேண்டாங்கிறீங்க, கேட்க மாட்டேங்குது. கீழே உட்காந்து இந்த கையை கால உதறிக்கிட்ட லவோதியோன்னு புரண்டு எழுந்து அழுது. அது மாதிரி உங்களுக்கு கோபமா வருது. ஏய் என்னடா இந்த குட்டி அப்படின்னுட்டு பச்சாதாபம் தான் வரும், கழிவிறக்கம் தான் வரும், எம்பத்தி தான் வரும். அது போல யார் கோவப்பட்டவங்க கிட்ட வந்தாலும் அதை யோசிக்கணும். அது யோசிக்கல உங்களோட கோபமும் வராது, உங்க எனர்ஜி லாஸ் பிராணசக்தி வீணாகவும் ஆகாது. அதே நேரத்துல the productive thinking will become, the creative thinking will come, the knowledge will start shining, radiating. என்னங்க கோவப்படுறீங்க? உட்காருங்க. எதுக்குங்க கோவப்படுறீங்க? இல்ல உங்க காரணத்தை ஏத்துக்கலையா? சரி, உங்க நிலை உங்களுக்கு, என் நிலை உங்களுக்கு. விலகிடுங்க. ஆனால் உங்கள் கோபத்தை நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்கன்னா பாதிப்பு நமக்கு தான். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கிளாஸ்ல ரொம்ப சொல்லுவேன். இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம், ஒரு ஒரு சந்திப்பு, ஒரு சிக்னல்ல நிக்கிறோம். நம்ம கார்ல போயிட்டு இருக்க, நாம சிக்னல்ல நிக்கிறோம். ஒரு ஆட்டோக்காரன் சர்வ புருன்னு வந்து நிக்கிறான் எதிரில். நம்ம கதவு கிரீச்சு சத்தம் விழுது. ஆமா, ஆட்டோ தான் நம்ம மேல இருக்கோன்ட்டு நம்ம இறங்கி பாக்குறோம். பார்த்தா ஒண்ணு இல்ல. நமக்கு தெரியாம அந்த ஆட்டோக்காரனை மறைக்கிறோம். அந்த ஆட்டோக்காரன் என்னயா என்ன என்ன மறைக்கிறேன்? ஆமா, ஏயா இப்படி பக்கத்துல வேக வேகமா நிக்கிற, போய் பார்த்து தூரம் நிக்க படுது. ஏன் இப்ப என்ன போச்சு? ஏய் வேலையை பார்த்துட்டு போ, நம்ம ஏரியா, சும்மா உதார் காட்டாத அப்படிங்கிறோம். அன்னைக்கு நம்ம ஒரு ரிசப்ஷன் போயிட்டு இருப்போம், மேரேஜ் ரிசப்ஷனுக்கோ பிறந்த நாள் விழாவுக்கோ. அதுக்குள்ள கிரீன் சிக்னல் வந்துடும், அவன் போயிடுவான், நம்ம போயிடுவோம். நீங்க ரிசப்ஷன்ல அந்த குழந்தை ஆசீர்வாதம் பண்ணுவீங்க. இங்க யாரு உட்கார்ந்துட்டு இருப்போம்? ஆட்டோக்கார 4 தெரிஞ்ச ரூட்டுக்கார அவன் தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். என்ன உம்முன்னு இருக்கீங்க, இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? இதுதான் விளைவு. யாருக்கு இழப்பு? நமக்கு தான் இழப்பு. அவன் போயிட்டான். இதற்கு காரணம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி, நம்ம இப்ப எல்லாமே பீட்சா ஹட்டுக்கு போறோம், இல்லாட்டி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம், இல்லாட்டி 3 இதை கல்யாண ரிசப்ஷனுக்கே போறோம். வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். பீட்சா ஹட் போய் உட்காந்துருக்கு, ஃபேமிலியோட போறோம். நானு, பையன், 2 ஒய்ஃபு, அதெல்லாம் கூட்டு போறேன். அதான் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. முதல்ல
என்னது ஸ்டார்டர் முதல்ல இது குடியா சூப்பு குடியாம கொடுப்போம். அப்புறம் பிட்ஸா கேட்போம். இதெல்லாம் கீழே உட்காந்துட்டு பாக்குறான் நம்மள. கடவுளே என்ன பாவம் பண்ண? ஆட்டோ டிரைவரா இருக்கிறேன். எனக்கும் குழந்தை குட்டி இருக்கு. ஒரு நாளாவது இந்த ஜென்மத்துல இவங்கள மாதிரி கூட்டிட்டு வர முடியுமா? அப்படின்னு யோசிக்கிறேன். உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? அவரும் மனுஷன். ஆல் த பென்ட் அப் ஃபீலிங்ஸ் அவன் அடக்கி வைக்கிறான். ஆக மொத்தத்துல அந்த சிக்னல்ல உங்க மேல எகிர்றது அவன் கிடையாது. அவனுக்குள்ள அடக்கி வைத்த உணர்வுகள். இந்த ஒரு ஞானம் வந்துட்டா, அவனுக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ சரி போறான். விடு. இன்னும் போய்க்கிட்டே இருக்கும். அவன் மேல கோவமே வராது. அதுபோல யார் கோவத்த கேட்டாலும் அவங்க மேல கோவம் வராது. அவனுக்கு என்னமோ பிரச்சனை. விடு. அப்படின்னு போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் அ சீக்ரெட் டு ஹேவ் தி பிரதிபக்ஷ பாவனா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருவள்ளுவர் அதுதான் சொல்றார். அதனால்தான் நம்ம எதை விளக்கணும்ட்டு ரொம்ப அழகழகா சொல்லிக்கிட்டே வர்றார். பிறரை வஞ்சிக்காதே, வாய்மையோட இரு. இப்ப நாம வெகுளாமை, கோபம் வேண்டாம். அதுக்கு அடுத்தது என்ன? மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனான் வரும். யார் மாட்டும் வெகுளியை மறத்தல். யார்கிட்டயும் கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? என்னது கண்டனம்? யாரா இருந்தாலும் அவர்களிடம் உள்ள கோபத்தை மறந்து விடுவாயா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவன் வந்து கேட்டானே, forgive. Forgetting is better than forgiving. Always remember. Forgive ன்னு ஏதோ ஒரு பெடிஸ்டல் உட்கார்ந்துட்டு, உன்னை மன்னித்து விட்டேன், செல்வாயாகன்னு ஆரம்பிக்கும். அது நம்ம ஈகோ வேற. நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டான், போகட்டும். அவன் என் காலில் விழுந்து மன்னிப்பை கேட்கணும். என்ன பண்றான் பாரு. சரி அவன் கற்பனை சரி போனா போதும் காலில் விழுந்து மன்னிச்சுக்கோயா. ஒரு மெதப்பு நம்ம காலில் விழுட்டான். ஆனா அந்த ஈகோ அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு. எல்லாரையும் நம்ம காலை விழ எதிர்பார்க்க. ஃபர்கெட் இட். அவன் தெரியும் புத்தி இல்லாம பண்ணான். போயா. அண்ணன் தெரியாம பண்ணிட்டேன்னா, போடா ஏதோ பண்ணிட்ட விடு நீ. அண்ணன் தம்பி உறவு இல்லாம போயிடுமா? போயிட்டே இருந்துச்சுங்க. அங்க சமன் ஆயிடும். இந்த அட்ரினல் வேலை பண்ணாது. அந்த உத்வேகம் வராது. அந்த சூப்பர் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வராது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பேலன்ஸ் ஆகணும். ஆகா காட்டி they remain as toxins in the bloodstream. Very important. They get lodged on the joints, creating the pain. So always that need to be a way out for balancing the adrenal that is released in the bloodstream. ஒன்னா ஃபைட் இல்லாட்டி ஃபிளைட். அப்பதான் அது ஸ்ட்ரீம்ல பேலன்ஸ் ஆகும். ஓகே. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும், தீய பிறத்தல் அதனால் வரும். யார் மாட்டும் வெகுளியை மறத்தல். யாராயிருந்தாலும் அவர்களிடம் உள்ள கோபத்தை மறந்து விடுவாயாக. நான் சொல்லல, வள்ளுவர் சொல்றார். ஏன் சொல்றார்? தீய பிறத்தல் அதனால் வரும். அதனால பல பல தீமைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். முடிவே இல்லை. கத்தி எடுத்தவன் கத்தியை கீழே வைக்க மாட்டான். கத்தி எடுத்தவன் கத்தி பார்த்துட்டு இருக்கோம்ல சார். பார்த்துக்கிட்டு இருக்கணும்ல சார். பார்த்துட்டு இருக்கணும். இப்ப பார்த்தோம்னா யூடியூப்ல ஒரு 2-3 கொலைகளாவது தினம் நடந்துட்டு இருக்கு. ஹோட்டல்ல சர்வர் சொன்னது கேட்கல, சரியா பண்ணல, உடனே குத்திட்டான். ஹோட்டல் இவன் ஆர்டர் பண்ணதை கொண்டாந்து கொடுக்கல, ஹோட்டல் இவன் பில் பே பண்ணல, பில் பே பண்ண ஹோட்டல் முதலாளி கேட்கறான், குத்து. இது வந்து நம்ம சாதாரணமா பேசிட்டு இருக்கு. என்ன பார்த்தோம்னா இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் என்ன யார் யாரை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு என்ன ஒரு இடம்னா தெரியல. அதுதான் தீய பிறத்தல் அதனால் வரும். தீயன தீயவைகள், அத்தனை தீயவைகள், கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு தீமைகள் அந்த கோபத்தில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். பழிக்கு பழி, பழிக்கு பழி, பழிக்கு பழி, பழிக்கு பழி. அந்த ரவுடி ஜாமீனில் வெளியே வந்த ஓட ஓட விரட்டி கொலை செய்தனர். பார்க்கணும். அவ எப்படா ஜாமீன்ல வெளியே வரணும்னு பார்த்துட்டு இருக்கான். எதன் விளைவு? கோபத்தின் விளைவு. ஆக அப்படி இல்லாமல் கோபம் கொண்டிருந்தால் அதன் மூலம் பல பல தீயவைகள், தீய எண்ணங்கள் தோன்றும். அந்த தீய எண்ணங்களின் விளைவுகள் துன்பத்தை தருவதாக இருக்கும். எனவே கோபத்தை மறப்பதே நல்லது அப்படின்ட்டு வள்ளுவர் நமக்கு ரொம்ப ஹிதோபதேசம் பண்றார். ஏன்னா நம்ம இப்ப துறவற நிலையில் இருக்கோம். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வேலை உண்டு, நாம உண்டு, ஆசீர்வாதம் பண்ணுங்க, எல்லாரும் நல்லா பினிஷ்ட். அதுக்கு அடுத்தது நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகைமையும் உளவோ பெற. நகையும் உவகையும் கொல்லும். நகை என்ன? புன்சிரிப்பு, சந்தோஷம். உவகை அப்படி கொப்பளிச்சுட்டு ஒரு தாங்க முடியாத ஒரு பரம சந்தோஷம். நகைனா புன்னகை, ஒரு மெல்லிய சிரிப்பு.
நம்முடைய சந்தோஷத்தின் விளைவு. அது எது கொல்லுமா? சினம். கோபம் வந்து கொன்னுடுமா. மூஞ்சில கோபமே இருக்காது. கடுக்கடு சீட்டுக்கிட்டுன்னு இருப்போம். பூனை பாக்குற மாதிரி இருப்போம் நாம. ஏன்? எதுக்காக? சினத்தின் பகையும் உளவோ பிற. அந்த கோபமானது உனக்கே பகை. உனக்குள்ள இருக்க சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்சு விடுச்சு. அந்த கோபம் தேவையாயா? உனக்கு நீயே தற்கொலை தான் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு திருவள்ளுவர் இங்க அழகா சொல்ற. ரொம்ப ரொம்ப அழகா சொல்றோம். இங்க பார்த்தோம்னா, நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின். சினமானது ஒருவருடைய சந்தோஷத்தையும் அதன் பிரதிபலிப்பான புன்னகையையும் அது அடியோடு கொன்றுவிடும், இல்லாமல் செய்துவிடும். பகையும் உளவோ பிற. இதைவிட கொடிய எதிரி உனக்குள்ளேயே வேறு யாருமே இருக்க முடியாது. ஏனென்றால் அது நம் சந்தோஷத்தையும் புன்னகையையும் இல்லாமலேயே செய்யும். இதுக்காக சார் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இது இன்னொன்னு நான் சொல்லுவேன். நான் எப்பவுமே நம்ம வந்து இப்ப ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு திடீர்னு ஒரு எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட், வெரி குட், ரொம்ப நல்லா பண்ண, பர்ஃபார்மன்ஸ், இந்த 10,000 ரூபாய் கிஃப்ட் அப்படின்ட்டு 10,000 ரூபாய் எனக்கு சாங்ஷன் பண்றாங்க. 10,000 ரூபாய் வந்து விட்டோன்றீங்க. வீட்டுக்கு வரீங்க. அங்க உங்க 2 வயசு வாண்டு மேல எகிரி குதிக்குது, அப்பான்னு குதிக்குது. ஒரே சந்தோஷம். அதை கட்டி பிடிச்சிட்டு உருண்டு பேரண்ட் அது முத்தா உங்களுக்கு கொடுக்க, நீங்க முத்தா கொடுத்து யானை மேல அம்பாரி எல்லாம் விளையாடி சந்தோஷமா இருக்கிறீங்க. இன்னொரு நிலை, நீங்க செய்யாத தப்புக்கு உங்களுக்கு கிழின்னு கிழிக்கிற ஆபீஸ்ல. உனக்கு சம்பளம் தாண்டம், நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிற, நீ எதுக்குடா வேலைக்கு வர உருப்படுறியா அப்படின்னு திட்டுறான் நம்ம சுப்பீரியர். என்னடா எவ்வளவு வேலை பண்ணாலும் இந்த ஆள் இப்படி திட்டுறான்னுட்டு கோவத்தோட வீட்டுக்கு வரேன். மனுஷப்படி வெதும்பி போய் வரேன். அப்போ அதே 2 வயசு வாண்டு அப்பான்னு மேல குதிக்குது. ஏய், என்ன குரங்கு குட்டியை பெத்து வச்சிருக்கிறீ, சும்மா கையை கால வச்சுக்க மேல ஏறி புடுக்குது. இது சத்த நேரம் கையை கால வச்சு உட்கார் மூலையில. அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நேத்து எங்க அப்பா கொஞ்சனா இன்னைக்கு முறைக்கிறான். அந்த குழந்தைய பொறுத்த மட்டும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒரு அனுபவத்தை சந்தோஷமா பாக்குறதும் வருத்தமா பாக்குறதும் யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. நம்முடைய உணர்வுகள் தான் வெளிப்படுடைய அந்த குழந்தையில. அந்த குழந்தைக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு சினிமா கேட்பாரு, தாத்தா நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்ட்டு கமல்ஹாசன் நாயகன் சினிமால கேட்கும் அந்த பேர. தாத்தா நீ நல்லவனா கெட்டவன்? அந்த மாதிரி அந்த குழந்தை கேட்க, அப்பா நீ நல்லவனா கெட்டவனா? அதுதான் கோபம். கோபமானது உன்னுடைய புன்னகையையும் உவகையையும் கொன்னே போற்றும். அது கூடாதுங்கிற. ஆக திருவள்ளுவர் 2, 3, 4வது பாடல்களில் கோபத்தினால் வரும் தீங்கை விளக்கி கூறுகிறார். 5வது, தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. காவாக்கா தன்னையே கொல்லும் சினம். அற்புதமான அற்புதமான. தன்னைத்தான் காக்கி, நீ உருப்பட்டு உன்னை பத்திரமா பார்த்துக்கணும்னு நீ உருப்படணும்னு நீ நினைச்சீன்னா சினம் காக்க. கோபம் வரும் காவாக்கா. அப்படி இல்லாம கெக்க பெக்கான்னு இருந்தீங்கன்னா தன்னையே கொல்லும் சினம். அந்த சினம் உனக்கு கொள்ள போடும். சார் பிபி எப்படி சார் வருது? பிபி, சுகர், டயபெட்டிஸ் இது ரெண்டுமே வந்து தே ஆர் நாட் டிசீசஸ். எந்த டாக்டரும் பிபிக்கு சுகர் டயபெட்டிஸ் போயிட்டு மாத்திரைய வெரி குட், டயபெட்டிஸ் தீர்ந்து போச்சுங்க, பிபி நின்று போச்சுங்க, நீங்க ஹாப்பியா மருந்தை ஸ்டாப் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. ஜுரம் என்ன? ஜுரம் போகணும் மாத்திரையை ஸ்டாப் பண்ணுங்கிறாங்க. வயிற்று போகணும்னு ஸ்டாப் பண்ணுங்கிறாங்க. எந்த டாக்டராவது பிபி சரியாயி போச்சு மாத்திரை நிறுத்துங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டயபெட்டிஸ் சரியா போச்சு மாத்திரை நிறுத்த சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏனென்றால் they are not diseases. They are totally directly connected with your emotions. emotions. உணர்வினுடன் சம்பந்தப்பட்டவை. உங்களுடைய டயபெட்டிஸும் உங்களுடைய பிளட் பிரஷர். அதனால நீங்க மாத்திரை முழுங்க பிரயோஜனம் இல்லை. நீங்க எப்படி வாழணும்னு கத்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் சொல்றேன், தன்னைத்தான் காக்கியின் சினம் காக்க. உனக்கு பிபி வர வேணாம், டயபெட்டிஸ் வர வேணாம், கோவம் வராம பாத்துக்கோ. காவாக்கா தன்னையே கொல்லும் சினம். என்ன அற்புதமான திருக்குறள் சார். அன்னைக்கே டாக்டர் படிச்சுட்டு வந்திருக்கிறார் டாக்டர் திருவள்ளுவர். இல்லையா? தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க
ஒருவன் தன் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றிக் கொண்டு ஆனந்தமாக வாழ விரும்பினால் தனக்குள் கோபம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இங்க முக்கியம், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கோபத்தை அனலைஸ் பண்ணணும். எதுக்குடா கோவம்? டேய், இதை வச்சுக்கிட்டு என்னத்த பண்ண போறோம்? ஏன்னா எனக்கு நல்லதா கேட்டதா போவாடா. அவன் தெரிஞ்சது அவ்வளவுதான். தோடு மேல 90 அடி தொடச்சு போட்டா ஒண்ணும் இல்லை. கிராமத்துல அற்புதமான பழமொழி. தோடு மேல 90 அடி தொடச்சு போட்டா ஒண்ணும் இல்லை. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாதான் உனக்கு பாதிப்பு. முக்கியத்துவம் கொடுக்காட்டி போய்கிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப அற்புதமான இந்த வார்த்தை. காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்படி கோபம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளாவிட்டால் அந்த கோபமே உன்னை அழித்துவிடும். அந்த கோபத்தினாலேயே பல துன்பங்கள் பின் விளைவுகளாக ஏற்படும். 6வது பாடல். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. அற்புதம் சார். கோவிட் மாதிரி சொல்றார் வள்ளுவர் பாருங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். இனம் என்னும் ஏமப்புனையை. ஏமம் என்றால் பாதுகாப்பு, புனை என்றால் உறவினர். உனக்கு கோவப்பட்டீங்கன்னா உனக்கு கேட்கறதுக்கு ஆளை எல்லாம் போயிடுவான், சொந்தக்காரங்க. அதான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு அழகான பழமொழி இருக்கு. யாருக்கு எனக்கு கொத்தமில்லை இருக்குதுயா, போனா போயிட்டே இருக்க வேண்டியது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. அது மத்தவளை கொல்றதோ இல்லையோ, முதல்ல உன்னை கொண்டுடும். சினம் யாரிடம் இருக்கிறதோ அப்படி சினம் கொண்டவர்களையே அழித்து விடக்கூடியது சினமானது. அது மட்டுமா, இனம் என்னும் உன் சுற்றத்தார், உன்மேல் மரியாதை அன்பு வைத்திருப்பவர்களுடைய நட்பை, ஏமப்புனையை. நாளைக்கு ஒண்ணு நல்லது கெட்டது நடந்தா கேட்கறதுக்கு 2 பேர் வேணும். என்னங்கன்னு கேட்கறதுக்கு வேணும். என்னங்க ஆச்சு நேற்றுக்கு உங்க வீட்டுல கேட்டதா? அப்பா நம்ம பேர் யாரும் அக்கறை வச்சிருக்கேன்னு தோணும். ஏமப்புனையை. புனை என்பது இங்கே படகு, உனைத்து அணைத்து செல்லக்கூடிய ஒரு உறவு. அது ரொம்ப முக்கியம். அந்த புனைனா பரிசல் படகு. ஆனா இங்க உன்னை சேர்ந்து உன்னுடன் பயணிக்கக்கூடிய உன்னுடைய உறவினர்கள். அது இல்லாம பண்ணும். நாளைக்கு ஒரு கேடு கேட்டாலும் கேட்கறது ஆளெல்லாம் அந்த ஆளுக்கு தெரியும். எதுக்கு எடுத்து வண்டு நாய் மாதிரி குறைப்பான். அவன்கிட்ட போனா கடிக்கதான் செய்வான். உங்ககிட்ட நல்ல பேச்சு பேசுறேன். நல்ல நாள்லயே அவன் பேச மாட்டான். இப்போ பேச போறான்ட்டு வீட்டுக்கு வரவங்க திரும்பி போயிட்டே இருப்பாங்க. அற்புதமான குரல். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. கோபம் என்பது தன்னை கொள்பவரையே கொன்றுவிடும், அழித்துவிடும். இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். அது மட்டும் அல்லாமல் தனது உறவினர், சுற்றத்தார் என்று தனக்கு பாதுகாவலாக இருப்பவர்களையும் அது அழித்துவிடும். அதனால கோபம் வேண்டாம். அதுக்கு அடுத்த குரல். சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்து அறைந்தான் கை பிழையாதன்று. அற்புதமான குரல். இப்ப நம்ம நிலத்துல ஓங்கி அடிக்கிறோம். அந்த நிலத்துக்கு ஒண்ணும் பாதிப்பு இல்லை, உன் கைக்கு தான் வலிக்குது. ஆனா நீ நிலத்தை அடிச்சது உண்மை, அதனுடைய விளைவுகள் நிலத்துக்கு என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஆனா உன் கை வலிக்கிறது உண்மை, உனக்கு தெரிஞ்ச கை வலிக்குது. அது ஏன் அடிப்பானு? அப்ப என்ன சொல்றாரு? சினத்தை பொருள் என்று கொண்டவன் நிலத்து அறைந்தான் கை பிழையாது அற்று. நிலத்து அறைந்தான் கை பிழையாது அற்று. பூமியை ஓங்கி அறைந்தவன் பிழையாது. பிழையாதுன்னா தப்பாமல். தெரியுது வலி, அது உனக்கு உணர முடியுது. அதுக்கு எதையும் நிலத்து அறைவானே, உணர்ந்தான வலி. பூமியை ஓங்கி அறைந்தவனது கையானது தப்பாமல் பூமியை மோதுவதை போல சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு. அந்த கோபத்துக்கு மரியாதை கொடுத்து வெளிப்பாடு பண்ணின யார் இப்படி பண்ண உனக்கு துன்பமே வந்து சேரும். கோபத்தை ஒரு பொருட்டாக கொண்டு முக்கியத்துவம் கொடுப்பாயே, ஆனால் அந்த கோபம் தப்பாது உனக்கு துன்பத்தையே விளைவி. இது ஒரு வார்னிங். நிலத்தடிச்சவன் கை வலிக்குது. அது மாதிரி கோபப்பட்டின அந்த கோபத்தின் விளைவு உன்னை பாதிக்கும். அதனால கோபப்படாத அப்படின்னு. ஆக 5, 6, 7, 7 இந்த 3 பாடல்களிலும் கோபம் கொண்டவருக்கு விளையும். முதல் கோபம் தீங்கு சொல்லப்பட்டது. இங்கு கோபம் கொண்டவருக்கு விளையும் தீங்கு வள்ளுவரால் கூறப்படுது. 8. இணர் எரி தோய்வு. இணர் எரி தோய்வு அன்ன இன்னாசையனும் புணரின் வெகுளாமை நன்று. இணர் எரி, காட்டுத்தீ போல. காட்டுத்தீ போல பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய நெருப்பு. அன்ன அது போல. எப்படி ஃபாரஸ்ட் ஃபயரை அணைக்கிறது ரொம்ப கஷ்டம், பாக்குறோமோ இல்லையோ,
இட்ஸ் பிகமிங் எவ்ரி இயர் ஹேப்பனிங் தேர். இது அந்த அமெரிக்காவில் பார்க்கலாம், இந்த சான் பிரான்சிஸ்கோ பக்கத்துல எல்லாம் இந்த காட்டு தீப்பாங்க, ஹெலிகாப்டர்ல தண்ணியா இறச்சி அடிச்சு அணைப்பாங்க. நம்ம பக்கத்துல கூட அதை பத்தி நிறைய நடக்கும். பல பேர் அன்னைக்கு அந்த ஹைக்கிங் போனவங்க எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டாங்க. வே பேக் இன் கர்நாடகா. இதுல ஒரு 8-12 குழந்தைங்க அந்த அந்த நடந்தாச்சு 2-3 வருஷம் ஆகும். ஆக இணர் எரி தோய்வு அன்ன என்ன செய்யணும். ஆக பெரும் நெருப்பு பற்றி எரிவதை போன்ற துன்பத்தை ஒருவர் செய்தாலும் வெகுளாமை புணரின் நன்று. வெகுளாமை கோபப்படாமல் புணரின் இருப்பது நல்லது. காட்டுத்தீ போல ஒருத்தர் கோபத்தோட வந்தா கூட அதனால நமக்கு துன்பம் ஏற்படுது. கண்ணாமனான்னு திட்டுறான் 10 பேர் எதிரில். அப்ப நமக்கு திருப்பி திட்டம் கோபம் வருது. அப்ப ஒரு நிமிஷம் திட்டிட்டு இருக்கான், எனக்கு என்னை பத்தி தெரியாம திட்டிட்டு இருக்கான், கோபப்பட அப்படின்ட்டு இருந்துட்டேன அதனினும் நன்று. அது உனக்கு நன்மை பயக்கும், உன்னுடைய பிராண சக்தி வீணாது. இணர் எரித்தோய்வு அன்ன இன்னா செய்யணும் புணரின் வெகுளாமை நன்று. இணர் எரி தோய்வு அன்ன இன்னா செய்யணும். பெரும் நெருப்பு பற்றி எரிவதை போன்ற துன்பத்தை ஒருவர் செய்தாலும் வெகுளாமை புணரின் நன்று. அதை பொறுத்து கொண்டு கோபமடையாமல் இருக்கக்கூடுமானால் அது மிகவும் நன்மை பயப்பது ஆகும். இந்த பாடலில் வெகுளாமையின் நன்மை கூறப்பட்டு உனக்கு நீ நல்லது பண்ணிக்க, ரியாக்ட் பண்ணாம இன்டராக்ட் பண்ணின பிரச்சனையே கிடையாது. 9வது, உள்ளியது எல்லாம் உடஞ்செய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். உள்ளியது எல்லாம் உடன் எய்தும். நீ நினைக்கிறதுல உடனே வந்து சேரும். எப்ப சேரும்? உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். உன்னுடைய உள்ளத்தால் நெஞ்சமறிய உனக்கு கோபம் ஏற்படாத ஒரு நிலையில் நீ பழகி கொண்டாயே ஆனால் அது விரதமாக உன்னுடைய இயல்பாக மாற்றிக் கொண்டாயே ஆனால் என்ன உள்ளியதெல்லாம் உடன் எய்தும். உனக்கு தேவையான தானும் சேரும். சார் பிராக்டிக்கலா பார்த்துட்டு இருக்கேன் சார், பல பேருக்கு வழிகாட்டிட்டு இருக்கேன். கோவப்படுறது நயா பைசா என்ன கிடையாது. அதே வந்து சின்ன குழந்தை திட்டுற மாதிரி பார்த்துனே நின்னுங்க, ஆனா சிரிக்கிறீங்க, சிரிப்பு வரும். உங்களுக்குள்ள பொறுமை வந்து எடுத்துருந்தேன் கண்ணாமன்னு ஒருத்தன் கத்துனான்னு சிரிப்பு வரும், ஆனா சிரிக்க கூடாது. அது குழந்தைன்னு நினைச்சுக்கணும். அப்போ ஒரு கோபமே வராது. இது வெரி இம்பார்ட்டன்ட். உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளியனின். உள்ளத்தால் வெகுளி உள்ளான் எனின். ஒருவன் தன் மனத்தளவிலும் கோபம் கொள்ளாது தன்னை இயல்பாக ஏற்றுக்கொண்டானேயானால், இயல்பாக பழகி கொண்டானேயானால் உள்ளியது எல்லாம் உடன் எய்தும். உள்ளியது நீ வேண்டியது, உன் உள்ளத்தால் நீ வேண்டியது எல்லாம் உடனே வந்து சேர். போன குரல் வெகுளாமையின் நன்மை கூறப்பட்டது. காட்டுத்தீ போல கோபம் வந்தா கூட அது கம்முன்னு பார்த்துட்டு இருந்தீங்க, இது நல்லது. இதுல வந்து நீ கோபப்படாம இருந்தீங்கன்னா உனக்கு நீ நினைக்கிறதா வந்து சேருண்டா. அங்க வந்து பொறுத்துக்கிறது சொல்றாரு, இங்க வந்து உன் இயல்பாகவே மாறிடும். அவர் கோபமே வராசாரமா. ஏன் சார் உனக்கு கோபமே வராதாம? கோபப்பட்ட எந்த பிரயோகம்? நானும் திருந்த மாட்டேன், நீ திருந்த மாட்டேன். உனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு, கோவப்படுற. எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு, நீ குழந்தைன்னுட்டு பினிஷ். கோபமே வருது, பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா கோவப்படுற ஒரு முடிவோட தான் வர்றான், அவன் ஒரு கருத்தோட வர்றான். அவன் கருத்தை நீ திருத்த முடியாது. ஏற்கனவே தட் இஸ் a truth for him. அவன் எது மேல கோவப்பட்டனோ அது 100க்கு 100 உண்மைன்னு வர்றான். அவனுக்கு உங்களுடைய நியாயத்தை புரிய வைக்க வேண்டிய தருணம் அது அல்ல. பொறுமையா சார் நீ குழந்தைன்னு போட்டுண்டு பிற்காலத்தில் ஒரு நிலையில் சமநிலையில் இருக்கும் பொழுது விளக்குனீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கா காட்டிக்கிட்டு உங்களுக்கு நஷ்டம் கிடையாது. நீங்க உங்க கருத்தை வெளிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடலில் வெகுளி அற்றாருக்கு ஏற்படக்கூடிய நன்மை கூறப்படும், உங்களுக்கு வரக்கூடிய நன்மை கூறும். அடுத்தது, இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார். அற்புதம் அற்புதம். இறந்தார் அணையர். இறந்தார் என்றால் சினத்தால் தன் நிலை இழந்தவர்கள். இறந்தார் சினத்தினால் தன்னை எழுந்து விட்டார்கள். இறப்புன்னா என்ன? தான் சத்து போயிடுறதுதான். செத்து போறதுக்கு சத்து போயிடுது. இது இன்னும் அந்த லைப்ரரி நான் ஒரு நம்ம சென்ட்ரல் லைப்ரரி பேரு சென்னை லைப்ரரி கனிமேரா சார் சொல்லுவார். அது சத்து. ஆமா கனிமேரா இல்ல சென்னை டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி. நம்ம சென்னை லைப்ரரி பேரு கனிமேரா லைப்ரரி. தேவனையப்பாவான்.
தேவநேய பாவாணர் அவர் தமிழ் அகராதி எழுதியிருக்கார். அவர் பேர் தான் இந்த நூலகத்தின் பேர், தேவநேய பாவாணர். அவர் தான் ஒரு அவர் புக்ல எழுதுவார், அது செத்து போவது கிடையாது, சத்து போதல். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்நிலை, உயிர் சக்தி என்பது உடலை விட்டு பிரியும் பொழுது அதை சத்து போவது என்று சொல்ல வேண்டும், செத்து போவது என்று சொல்லக்கூடாது. தமிழ் அகராதியில் விளக்கி இருப்பார். அது இன்னைக்கு நல்ல ஞாபகம். தேவநேய பாவாணர் அற்புதமான தமிழறிஞர். ஆக இறந்தார் இறந்தார் அணையர். கோபத்தினால் யார் ஒருவன் தன்னை இழக்கிறானோ அவன் செத்து போனவனுக்கு சமம். அவனுக்கு புரிய வைக்க முடியாது. ஏ செத்து போன கதை சங்கூதி சார் பிரயோஜனம். என் கதை சங்கம் எதிர்த்து உட்கார முடியும் முடியாது. அது போல கோபம் வந்துச்சுன்னு புரியாது, செத்து போயிடும், இல்லாம போயிடுச்சு. அது போல சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. சார் எங்கேயோ தூக்கி வைக்கிறார் சார் உங்களை. சினத்தை துறந்தார். உனக்கு கோபம் வராத ஒரு இயல்பை நீ வளர்த்து கொண்டேயானால் துறந்தார் துணை, ஏற்கனவே உனக்கு நீத்தார் பெருமை நிலை வந்து விட்டது தான்றார். He gives a certification. He gives a kind cover promise. You are the real துறவி. நீ துறவு நிலை அடைஞ்சிட்ட. எக்ஸலண்ட். ஐ எம் சோ ப்ரௌட் அபவுட் யூ. எப்ப சினத்தை துறந்தார் துறந்தார் துணை. நீ துறவிகளுக்கு அனைத்து உணர்வுகளை சமநிலைப்படுத்தப்பட்ட அற்புதமான துறவி நிலைக்கு நீ வந்து விட்டாய். துணை அதற்கு இணையான நிலைக்கு வந்து விட்டாய். உன்னை பற்றி நான் பெருமைப்படுகிறேன் என்று வள்ளுவர் உன்னை வானுகிற புகழ ஏற்றி அந்த நிலையில் வைக்கிற. சினத்தை நீத்தவர் அடையும் உயர்ந்த நிலை என்று கூறப்பட்டது. ரொம்ப 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 முக்கியமானது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு அழகான ஒரு கதை. இரண்டு நண்பர்கள், ரெண்டு பேரும் வியாபாரிங்க, ரெண்டு பேரும் அற்புதமா வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றான், இங்க இருந்து 50 மைல் தொலைவுல ஒரு ஊர் இருக்குது, அங்க ரத்தனங்கள்லாம் விற்குது, சலீசா மலிவா, அதை வாங்கி நம்ம வித்தோம்னா ஒரு முன்னுக்கு 10 நம்ம லாபத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றோம். இவனும் சரி இருக்கிறதெல்லாம் வித்து, மனைவி ஒரு பையன், குழந்தை, கை குழந்தை, அவ கர்ப்பவதியா இருக்கா, ஷீஸ் பிரெக்னென்ட். நான் போய் சம்பாரிச்சுட்டு வர்றேன், வரத்துக்கு ஒரு 6-7 மாசம் ஆகும், நீ இந்த பத்திரமா இரு. வேண்டாங்க, நமக்கு தெரியாத தொழில் வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச தொழிலே பண்ணலாம், கஞ்சியோ இதோ ஒன்று காய்ச்சி குடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம், தெரியாதது எங்க கால் உடையும் நிறைய புத்தி சொல்றான். அவன் கேட்க மாட்டேங்கிறான். நம்ம நல்ல பணக்காரன், குழந்தைய நல்லா வளர்த்து அவனுக்கு எல்லாம் வாங்கி தரல, என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன், நீ என்னைக்கு தானே புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னுட்டு வீட்டுக்கு வித்து பணமாக்கிக்கிட்டு தன் நண்பனோட சேர்ந்து போறச்சே அவன் போய் அழகா எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு விலை உயர்ந்த ரத்தனங்கள் வாங்கிட்டு திரும்பி வர்றச்சு அவன் என்ன பண்றான், அவனுக்கு பொருளை திருடிக்கிட்டு அவன் நண்பன் ஓடிப்போய், அவன் நண்பனே அவனை ஏமாத்திட்டு போயிடு. இவனுக்கு தாங்க முடியாத வருத்தம். இவன்கிட்ட எஞ்சி இருக்கக்கூடிய பணம் தான் இருக்கச்சே, இவன்கிட்ட சில பொருள் எல்லாம் அவன் ஜோபில வச்சிருக்கான். அதை அரண்மனை காவலர்கள் பிடிச்சிக்கிறாங்க. எங்க கிடைச்சது இந்த வேல்யூ, இந்த ரத்தனங்கள் எங்க கிடைச்சது உனக்கு, யார்கிட்ட வாங்கின, ரசீதை காட்டு, ரசீதை காட்டு. என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இடி மாதிரி கேட்கறாங்க. இவங்கிட்ட ரசீது கிடையாது, ப்ரூஃபும் கிடையாது. இந்த மாதிரி யார்கிட்ட கதை சுத்துறனே, ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியா, எப்படி உனக்கு உள்ள குறுகிய காலத்துல இத்தனை டைமண்ட் கிடைச்சது சார், இதை விட நல்லா இருந்தது, நிறைய இருந்தது, ஆனா பாதி, இதுக்கே கணக்கை காட்ட மாட்டேங்கிற, அதுக்கு கணக்கு வச்சிருப்பியா நீ, யார் திருடிக்கிட்டு போயிட்டா, யார் திருட்டு சொல்றது அவரையும் பிடிக்கிறோம். இந்த மாதிரி போகுது. பதில் என்ன போய் ஜெயில பூச்சி போட்டுறாரு. ஜெயில் 1 வருஷம் 2 வருஷம் வெளியே வர முடியல, அது போல இவன் போய் ஜெயில போட்டுறாங்க. இவன் எவ்வளவு லபோ தீபம் கொட்டிட்டு ஆளே கிடையாது. அப்ப லாயர் எல்லாம் கிடையாது, ராஜா சொன்னதான் சாட்டம். ராஜா அவன் திருட்ட படவா, இவன் என்ன பண்றான் பாருன்ட்டு இப்படியே 10-15 வருஷம் ஆயிடும். 15 வருஷம் ஜெயில போட்டு அதுக்குள்ள இந்த ஃப்ரெண்டை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அப்போ உண்மை தெரிய வருது. ராஜா சொல்றார், மடையா முதலே சொல்லி தொலைச்சிருக்கலாமே, ராஜா முதல்ல இல்ல, வாழ்க்கை முழுது இதான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன யாரும் நம்பர்ல, சாரி டோன்ட் வரி. ராஜா கொஞ்சம் பணம் மதம் கொடுத்து, குதிரையெல்லாம் கொடுத்து போய் பொழைச்சிக்கோ அப்படின்ட்டு பிழைக்கிறதுக்கான ஆதாயங்கள்லாம் அந்த ராஜா கொடுத்து திருப்பி அனுப்புற. இவன் ஆசையா தன்னுடைய மனைவியும் பார்க்கறது வேகமா வரணும். ராத்திரி ஆயிடுது. குதிரையை கட்டி போட்டுட்டு அவன் எட்டி பார்க்கிறான் ஜன்னல் எட்டி பார்த்தா தன் மனைவியோட யாரோ ஒரு இளைஞன் பட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு கண்ணு மண்ணு தெரியாம கோவம், அடி பாவி, உன்னை தர்ம பத்திரின்னு நினைச்சனே, இப்படி 4 நாட்டுல கும்மாளம் குதூகலம் போட்டு இருக்கனே,
யார் கூடவா படுத்திருக்கிய, உன்னை என்ன பண்றது பாரு, இப்பவே உன்னை குத்தி கொலை பண்ணா என்ன அப்படின்ட்டு அவன் தோணும். இருக்கட்டும், இவளோட மானத்தை அவமானம், மானத்தை பறிக்கணும், காலையில வரட்டும், ஊரை கூட்டுறேன் போயிட்டு. இட் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் கவுண்டட் பை த புத்தா ஸ்டோரிஸ். அப்போ காலையில அந்த அம்மா கதவை திறந்து தண்ணி தெளிச்சு கோலம் போட வருவாங்க. இவங்க பார்த்துட்டு எப்பங்க வந்து நிறுத்து, அது யார் பையன்? ஐயோ நம்ம பையங்க, நான் கர்ப்பவதியா இருந்தேனே, அப்போ போனவர் இப்பதானங்க வர்றீங்க, நம்ம பையங்க, அவன் தாங்க என் பக்கத்துல படுத்துட்டு இருந்தான், அவன் வர்றான். இவனுக்கு ஒரு நிமிஷத்துல உலகமே தலைகீழ மாறி அவன் அப்பான்னு வந்து கட்டிக்கிறான், அப்படியே அணைச்சிக்கிறான். நம்ம குழந்தையா இப்ப தோளுக்கு மேல வளர்ந்துருக்கானே, ஆமாங்க நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான், நல்ல பேரு, நீங்க இல்லாதது கூட எனக்கு தெரியல, அவன் தான் என்ன அம்மா அம்மான்னு உருகி என்ன கூடவே இருந்து பாத்துக்கிறாங்க, அவன் நமக்கு பிள்ளை கிடையாது, நமக்கு அம்மா மாதிரி அவன்றப்ப இவன் ஓன்னு அழறான். நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ எனக்கு வந்து என்னை காப்பாத்துச்சு நல்ல காலமா, இல்ல கட்டி எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்ட்டு அவன் வந்து நினைச்சுக்கிறது ஒரு கதை. இட் கம்ஸ் இன் புத்தா ஸ்டோரிஸ். ஆக நமக்குள் உணர்வுகள் தறிகட்டு போகும் பொழுது அந்த நிலையில முதல்ல 3 முழுக்கு தண்ணி குடிங்க. குடிச்சீங்கன்னா தான் அந்த மனசானது அமைதி பெறும். அதுக்கப்புறமா ஏன் எதற்கு என்று ஆராய்ந்து அதற்கு பின் முடிவெடுக்கும். ஆக வெகுளாமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னு இந்த கடைசி குரல் தான் அதற்கு அத்தாட்சி. இறந்தார் அணையர். யார் ஒருவர் தன்னுடைய கோபத்தினால் தன்னையே இழக்கிறார்களோ அவர்கள் இறந்த பிணத்திற்கு சமம். சினத்தை துறந்தார் துணை. யார் ஒருவன் கோபத்தை துறந்து அந்த கோபமே வராததை தன்னுடைய இயல்பாக்கிக் கொள்கிறானோ, அவனுடைய இயற்கை குணமாக ஆக்கிக் கொள்கிறானோ, அவன் ஏற்கனவே துறவு நிலையை அடைந்த அற்புதமான சன்னியாசிக்கு சமம். நீத்தார் பெருமை நிலையை அடைந்து விட்டு நான் சொல்லல, வள்ளுவர் பிரான் சொல்றேன். ஆக இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. அசை போட்டுக்கிட்டே இருங்க. எப்படி ஒவ்வொரு படிக்கிட்டா நம்முடைய அற்புத திருவள்ளுவர் நம்மளை கைப்பிடிச்சுக்கிட்டு அழைச்சிட்டு போறார், நல்வழி காட்டி. நமக்குள் நாம் தான் தெய்வம், நமக்குள் இருப்பதுதான் தெய்வம். அந்த தெய்வத்தை உணரக்கூடிய அதுதாங்க செல்ஃப் என்லைட்டன்மெண்ட். தனியா இங்க குதிக்காது. செல்ஃப் என்லைட்மெண்ட், செல்ஃப் என்லைட்டன்மெண்ட். உங்களுக்குள்ள இருள் போயிடுச்சுன்னா நீங்க தான் கடவுள். அந்த இருளை போக்கிறது தான் செல்ஃப் என்லைட்டன்மெண்ட். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடு ஞானத்தை. இதுதான் ரொம்ப ரொம்ப. ஆக இந்த வெகுளாமை என்ற அற்புதமான இந்த அதிகாரத்துல ஏறக்குரிய நீத்தார் பெருமை நிலைக்கு வந்துட்டோம். அடுத்த வள்ளுவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மள இன்னா செய்யாமை, கோவம் வராட்டி கூட கொஞ்சம் நஞ்சம் அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாம் இருக்கும், ஆன்லைன் மனப்பதிவுகள், அது எப்படி போக்கிக்கிறது நம்ம அடுத்து புதன்கிழமை பாருங்க. வாய்ப்புக்கு நன்றி, உடன் பயணித்தமைக்கு நன்றி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. ஜெய் குருதேவ். தேங்க்யூ அருண். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். புதன்கிழமை